ஏகனை போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருளிலிருந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசிரமம். இளைஞர்களே எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீங்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமை. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த பதிவு ஒரு வீட்டில் தென்மேற்கு மூலையில் என்னென்ன இருக்கலாம், என்னென்ன இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். தென்மேற்கு அப்படின்னு சொன்னாலே நிறுதி மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய திக்கு மூலை. அந்த மூலை அப்படின்றது நிறுதி மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிறுதி மூலைக்கு நிறுதி பகவான் தான் அவர் ஆதிபத்தியம் எடுக்கக்கூடிய கடவுள். ஒரு வீடு அல்லது அதை ஒட்டிய காம்பவுண்ட், இது தெற்கு, இது மேற்கு. தென்மேற்குல என்னென்ன இருக்கலாம் அப்படின்றது மோஸ்ட்லி மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்றத நம்ம போட்டுருவோம் இல்லையா? மாஸ்டர் பெட்ரூம் போட்டதுக்கு பின்னால ஓப்பனிங் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக இந்த இடத்துல ஜன்னல் இருக்கணும். இந்த லாஸ்ட்ல ஜன்னல் இருக்கணும். மேக்சிமம் இதை ஒட்டி போகக்கூடாது. இது வீட்டுக்குள்ள. அதே மாதிரி இந்த காம்பவுண்ட்ல என்னென்ன இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மோஸ்ட்லி இடம் ரொம்ப கம்மியாக தான் விடணும். அதிகபட்சமா அப்படின்றது ரொம்ப கழிச்சு விடுறது அப்படிங்கிறது 2 அடி அதுக்குள்ள வச்சுக்கிறது நல்லது. அதுக்குள்ள வச்சுக்கிறது நல்லது. அதுக்கு மேல இடம் இருந்தா விட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா தேவையில்லை. மேக்சிமம் இதே அதிகம் தான். எல்லா பக்கமே இடம் பத்தா குறையிலா வாங்குறது, அல்லது வாங்கினாலுமே அந்த இடங்களெல்லாம் சீரமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம தெளிவாக பார்க்கும்போது ஒரு 2 அடியிலிருந்து 2.5 அடி வரைக்கும் விடுறது பெரிய விஷயமா தான் இருக்கும். அது கரெக்டாக விட்டுக்கணும். அப்புறம் அதே மாதிரி சார் இடம் எனக்கு தெற்கு பக்கமாக அதிகமாக இருக்குது சார் அப்படின்னு இந்த மாதிரி இழுக்கிறது, அது ரொம்ப ரொம்ப மகா தவறான ஒரு விஷயம். இந்த காம்பவுண்ட் ஒன்று மேற்கு பக்கமாக இப்படி இழுக்கிறது, இல்லைன்னா தெற்கு பக்கமாக இப்படி இழுக்கிறது. வீடு எங்கே இருக்கா, காம்பவுண்ட் இப்படி இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். எப்பவுமே இந்த வீட்டினுடைய காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது பேரலாக இருக்கணும். இந்த செவுத்துக்கு இணையாதான் இந்த செவுறு இருக்கணும். அது எவ்வளவு இடம் இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு மூளை குத்தலா இருக்குல்ல, மூளை வாங்கி நிற்குது அப்படின்னாலும் இந்த வீட்டுக்கு 2 அடி வச்சோம் அப்படின்னா இந்த செவர் பேரலா இருக்கணும். இதுல எந்த விதமான மாற்றமும் இருக்கக்கூடாது. இங்க 2.5 அடி, இங்க 2 அடி, இங்க 2.25 அடி, இங்க 1.25 அடி அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் இருந்தா அது பாதிக்க செய்யும். எதை பாதிக்குங்கிறத கடைசியில சொல்றேன். அப்ப இந்த செவர் இதுக்கு இணையான செவரா இருக்கணும். அதே மாதிரி இந்த செவரும் இதற்கு இணையான செவரா இருக்கணும். அப்ப இந்த இடம் கரெக்டா இருக்கணும். 90 டிகிரி இருக்கணும். 90 டிகிரி காம்பவுண்டு. இதுல இழுத்துட்டு போகக்கூடாது. சார் தெற்கு மூளை கொஞ்சம் இழுத்து இருக்கு சார் அப்படின்னு கொஞ்சம் இழுத்துட்டு போறது, அல்லது மேற்கு மூளை கொஞ்சம் இழுத்து இருக்கு சார் அப்படின்னு கொஞ்சம் மேற்கு மூளை இழுத்துட்டு போறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இங்க இருக்கவே கூடாது. இப்ப காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக 90 டிகிரி வச்சு வீட்டினுடைய ரூம்ல எவ்வளவு 90 டிகிரி கரெக்டா மூலமட்டம் போடுறோமோ அதே அளவு இந்த இடத்துலயும் போடணும். அதான் கரெக்டான அளவு. அல்லது இங்க 2 அடி விட்டுட்டு இங்க 3 அடி கூட விட்டுக்கலாம். ஆனா அந்த 3 அடியே கரெக்டா தொடர்ச்சியா போகணும். இங்க 2 அடி விட்டு இங்க 3 அடி விட்டு அந்த 3 அடியே தொடர்ச்சியா போகணும். அப்ப இந்த செவத்துக்கு இந்த செவர் இணையா இருக்கணும். அதாவது பேரலா இருக்கணும். பேரலா இருக்கக்கூடியதான் கரெக்டான ஒரு அமைப்பா இருக்கும். அதுக்கடுத்து எச்சா இருக்கு சார் இடம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்த மேற்கு பக்கமா இருந்து அப்படின்னாலும் கார்டனா விட்டுறலாம், தோட்டமாக விட்டுறலாம். நல்ல இந்த செவத்தை இப்படி வச்சுட்டு இந்த செவர் இப்படி வச்சு இந்த செவத்துக்கு மேல இருக்கக்கூடியது இந்த செவத்தினுடைய பேஸ்மெண்ட் எவ்வளவு இருக்கோ அந்த பேஸ்மெண்ட்னுடைய அளவுக்கு நம்மளுடைய இடத்தை பாதுகாப்பு பண்றதுக்காக வேண்டி இந்த இடத்த நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டக்கூடிய இடத்த தோட்டமாக பயன்படுத்தலாம். ஏதோ ஒரு சைடு தான் வரும், 2 சைடும் வராது. அப்ப ஏதோ ஒரு சைடு நீங்க தோட்டம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது இப்படி பேரலா போயிடும், அல்லது இது இப்படி பேரலா போயிடும். இதை நீங்க தோட்டமாவோ இதை நீங்க தோட்டமாவோ பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு சொந்தமான இடமாக இருந்தாலும் வளரக்கூடிய இடமா இருந்தாலும் இந்த இடத்த நீங்க கட் பண்ணி விட்டுட்டு இந்த கட் பண்ணி விட்டதுக்கு பின்னால இந்த இடத்துல தோட்டம் வச்சுட்டு இதுதான் உங்களுக்கு சரியான அளவு.
உள்ளுக்குள்ள வந்து பேசக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். சரி, தென்மேற்குல மெயின் கேட் வைக்கலாமா? மிக மிக தவறான ஒரு செயல் அது. சார் மேற்கு பக்கமா வந்து வீதி இருக்கு சார், இந்த மேற்கு பக்கத்துல வந்து எனக்கு வீதி இது, அதனால தென்மேற்குல வந்து கேட் ஏதாவது சிறுசா வச்சுக்கலாமா அல்லது மெயின் கேட் வச்சுக்கலாமா அப்படிங்கிற கேள்வி வந்து முழுமையாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. இது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம். தென்மேற்குல வந்து மெயின் கேட் வைக்கிறது, தென்மேற்குல மேற்கு, அதே மாதிரி தென்மேற்குல தெற்கு, இங்கேயும் வந்து அந்த மெயின் கேட் அப்படின்றது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், கண்டிப்பா இருக்கக்கூடாது. இது எப்பவுமே வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது வீட்டில் இருக்கக்கூடிய மகாராணிகளை மையமாக வைத்து வரக்கூடியது. இல்லத்தரசிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு பெண்களுக்கே உரித்தான இது சொந்தமான ஒரு ஏரியா. இதுக்கு நமக்கு ஆண்களுக்கு இங்கே வேலை இல்லை. ஆண்களுக்கெல்லாம் ஆஃபீஸு, பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடம், கடை வச்சுருக்காங்கன்னா கடை, ஆஃபீஸுக்கு போகிறவங்கன்னா ஆஃபீஸுக்கு, அதுதான் அவங்களுக்கு வந்து மெயினாக இருக்கும். இந்த இடம் வந்து நமக்கு பெண்களுக்கு மட்டுமே உரித்தான இந்த சொத்து அப்படின்றது வந்து வீடு. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியது தென்மேற்குலையும் மேற்குல, தென்மேற்குல தெற்குல நம்ம தடம், அதாவது மெயின் கேட்டு, சப்கேட் அப்படின்றது வந்து காம்பவுண்ட்ல நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா இங்கே இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். அதாவது வந்து அந்த புத்தி பேதலிச்சு போகிறது அப்படின்றது வந்து மதிப்பிரடல் அப்படின்னு சொல்லக்கூடியது. கண்டிப்பாக அவங்க அந்த புத்தி சுவாதீனம் இழந்து ஒருவேளை அந்த வீட்டை விட்டு வெளியேறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் நிறைய இருக்கு. மிக மிகப்பெரிய கோடீஸ்வரன் வீட்டில இந்த மாதிரி வந்து இந்த மேற்கு பகுதியா தெரு இருக்கு, தெற்கு பகுதியா தெரு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெயின் கேட்டை தூக்கி இந்த பக்கமா வச்சு வீட்டை இந்த பக்கமா கட்டி தெற்கு பகுதியான வீடு இங்க வந்து போர்ட்டிகோவெல்லாம் வச்சு கட்டினது, அல்லது கிழக்கு பார்த்தே வீடு கட்டிட்டாலும் இல்லை வடக்கு பார்த்து வீடு கட்டினாலும் இங்க ஒரு சப்கேட் ஆர் மெயின் கேட் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக இருந்தது அப்படின்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு புத்தி சுவாதீனம் ஏற்படும். புத்தி சுவாதீனம் ஏற்படுறதோட நிற்காம செலவினங்களையும் அதிகமாக வச்சு அவங்கள வந்து வீட்டை விட்டு வெளியேற்றிடும். மிக கடுமையான சோதனைகளுக்கெல்லாம் பல குடும்பங்கள் ஆயிருக்கு. அதை வந்து கண்ணார பார்த்துருக்குறோம். அதனால் வந்து இந்த மேற்கு பகுதியில் தெரு, அதாவது வந்து மெயின் கேட் அப்படின்னு சொல்லக்கூடியது வைக்கக்கூடாது, தெற்கு பகுதியில் மெயின் கேட்டு வைக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து போர்வெல் ஏதாவது போட்டுக்கலாமா? இந்த இடத்துல வந்து எங்களுக்கு இப்படி ஓப்பனாக இருக்குது சார், நாங்கள் போர்வெல் வந்து இந்த இடத்துல ஏதாவது அமைச்சுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்தினுடைய பாதிக்கு மேற்கையும் பாதிக்கு தெற்கையும் நம்ம வந்து போர்வெல், செப்டிக் டேங்க்கு, அல்லது அங்கேருந்து வந்து முனிசிபாலிட்டி தண்ணி வருது சார், நாங்கள் வந்து அதை ஸ்டோரேஜாக வச்சு நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் அப்படின்ற மாதிரியான செப்டிக் டேங்க்கு, போர்வெல், செப்டிக் டேங்க்கு, தண்ணி தொட்டி, இந்த மூணுமே இந்த இடத்துல வந்துடக்கூடாது. கண்டிப்பா போர் வந்து கண்டிப்பா வரக்கூடாது, செப்டிக் டேங்க் கண்டிப்பா வரக்கூடாது, தண்ணீர் தொட்டி அப்படின்றது வந்து கண்டிப்பா வரக்கூடாது. இது வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இது ஆண்களுக்கு வந்து மிக கடுமையான மரண பயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இங்க கேட்டு வச்சோம் அப்படின்னா பெண்களுக்கு வந்து புத்தி சுவாதீனம் இல்லாமல் போறதுக்கான வாய்ப்பு. இதே இடத்துல வந்து ஒரு தொட்டியோ செப்டிக் டேங்கோ போர்வெல்ல போட்டோம் அப்படின்னா ஆண்களுக்கு மரண பயத்தை உருவாக்கிடும். எப்பவுமே பயத்தோடவே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு. அதனால இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது. கதவு, கேட்டு வைக்க வேண்டியது தவிர்க்கப்பட வேண்டியது, போர்வெல் வைக்கக்கூடியது தவிர்க்கப்பட வேண்டியது, செப்டிக் டேங்க் கட்டுறது மாதிரி இருந்ததுன்னா அது தவிர்க்கப்பட வேண்டியது, தண்ணி தொட்டி ஏதாவது இருந்ததுன்னா தவிர்க்கப்பட வேண்டியது. அப்போ ரூம்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரூம்குள்ளே வந்து இது மேக்சிமம் இது ஹவுஸ் ஓனருடைய பெட்ரூமாக இருக்கிறது நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இது வந்து வெறுமனே பெட்ரூம் மட்டும்தான் இருக்கணும். இந்த இடத்துல வந்து பெட்ரூம் இருக்கிறதுங்கிறது வந்து சால சிறந்தது. இந்த பெட்ரூம்லேயும் வந்து ஓப்பனிங் எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வடக்கு, வடமேற்குல வந்து ஓப்பனிங், இங்கே வந்து விண்டோ இருக்கலாம். அதே மாதிரி வந்து சவுத் ஈஸ்ட்ல வந்து விண்டோ இருக்கலாம். இது வந்து ஒரு 20 அடிக்கு 16 அடி வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு அதுக்கு தகுந்த மாதிரி ஜன்னல் வந்து
ஓரளவுக்கு அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஜன்னல் கொஞ்சம் பெருசாக பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், சிறுசாக பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் வந்து இந்த இடம் வந்து அடைத்து இருக்கணும், கண்டிப்பாக வந்து இந்த இடம் வந்து அடைச்சிருக்கணும். இந்த 2 சுவருமே வந்து கனமாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மூளை வந்து நிறுதி மூளை அப்படின்னு சொல்லக்கூடியது. நிறுதிக்கு எப்பவுமே மரண பயம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அர்த்தம், பயத்தை உருவாக்கக்கூடியதான் அர்த்தம். ஆக்சிடென்ட்ல பயம், நோயில் பயம், காய்ச்சல் பயப்பட்ட பயம், ஒரு பேச்சு வழக்கில் பயம், சமுதாயத்தோடு பேசும் பொழுது அவங்களோட இருக்கக்கூடிய அந்த உடன்பாடு அப்படின்றத வந்து பயத்தை உருவாக்கக்கூடியது தான் இந்த நிறுதி அப்படின்னு சொல்லக்கூடியதற்கான அர்த்தமே. அப்போ அந்த இடம் வந்து நிறுதி மூலையை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு பெண்களுக்கு புத்தி சுவாதீனம் இல்லாமல் போயிடும். ஆண்களுக்கு அப்படின்றது வந்து மரண பயத்தை உருவாக்கி கொண்டே இருக்கும். ஒரு வருமானம் வந்தது அப்படின்னா 3 செலவாகும், 4 வருமானம் வந்ததுன்னா 8 செலவாகும். அப்போ இந்த மாதிரியான சிரமங்களை எல்லாம் தரக்கூடியது நிறுதி. இந்த நிறுதிக்கு சக்தி அப்படின்றது வந்து கட்கி. இப்போ இவங்க 2 பேருமே இந்த இடத்துல இருப்பாங்க. அப்போ இந்த மரண பயத்தை தடுக்கணும் அப்படின்னா அதற்கான வேலி அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக போடணும். இந்த இடத்துல வந்து அதிகப்படியான மாலை நேர சூரிய வெளிச்சமே மிக கடுமையாக படாமல் இருந்தாலும் நல்லது. மேற்கு பக்கமாக நமக்கு யூஸ்வலாகவே மரங்கள் இருந்தால் நன்மையை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். இயற்கையாகவே மரங்கள் வளர்ந்துருக்கு, நன்மை உண்மையிலே வந்து நல்லதை தரும். அதேமாதிரி தெற்கு பக்கத்தில் வந்து மரங்கள் வளர்ந்துருந்தாலும் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். தெற்கும் மேற்கும் வீதிகள் இருந்தாலும் அந்த வீதிகளில் விடக்கூடிய வழி அப்படின்றது வந்து இந்த இடத்துல விடணும், இந்த இடத்துல விடணும். வடமேற்கு வாயுவத்திலும் தென்கிழக்கு ஆக்னேயத்திலும் தெற்குல, வடமேற்கு வாயுவில் மேற்குல, இந்த மாதிரி தான் மெயின் கேட்டுகள் வச்சுக்கணும். அப்போ நீங்கள் வீட்டை வந்து கிழக்கு பார்த்தோ வடக்கு பார்த்தோ மேற்கு பார்த்தோ தெற்கு பார்த்தோ கட்டிக்கலாம். ஆனாலும் மெயின் கேட் அப்படின்றது வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல வந்துடக்கூடாது. வந்ததுன்னா அந்த வீட்டுக்கு ஆபத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கலாம். அதுக்கடுத்து வந்து இந்த ஸ்டேர் கேஸ் அப்படின்றதுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ கட்டிக்கலாம். இந்த இடத்துல வந்து மேற்கு பகுதியில் ஸ்டேர் கேஸாக, தெற்கு பகுதியில் ஸ்டேர் கேஸ் எப்படி விடுறது அப்படிங்கிறது வந்து அதுக்கு ஒரு சின்ன பிளான் ஒன்று போட்டு தெற்கு பகுதியில் வரக்கூடிய ஸ்டேர் கேஸ் எப்படி இருக்கணும், மேற்கு பகுதியில் வரக்கூடிய ஸ்டேர் கேஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டேர் கேஸ் வரக்கூடாது மேற்கு பக்கம், இந்த பக்கம் வரலாம். அதற்கு வந்து ஒரு தனி வீடியோவை சின்ன வீடியோவை நம்ம கொடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடியது தெரிஞ்சுக்க வேண்டியது தென்மேற்கு தெற்குலையும் தென்மேற்கு மேற்குலையும் மெயின் கேட் அப்படின்ற அமைப்பு வந்துடவே கூடாது. செவுத்தை இழுத்து காம்பவுண்ட் ஒரு பக்கம் வீடு ஒரு பக்கமும் இந்த ஏரியா வந்து அதிகமாக இங்கே இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து இந்த வீட்டை ஒட்டிய வீடுங்க அப்படிங்கிறது வந்து இங்கே கட்டுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இதை வந்து முழுமையாக இந்த ஸ்கொயரில் நம்ம வந்து அமைச்சுக்கணும். அப்படி காலி இடம் இருந்தது அப்படின்னா அதை வந்து தனி சுவராக வச்சு தோட்டம் போட்டுக்கணும். இந்த இடத்துல வந்து போர்வெல் வரக்கூடாது, செப்டிக் டேங்க் வரக்கூடாது, தண்ணி தொட்டி வரக்கூடாது. இதெல்லாம் கவனமாக பார்த்து நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட தென்மேற்கு மூலை அப்படின்றது வந்து மிக பாதுகாப்பாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். அந்த இடத்துல வாஸ்து கெடலை அப்படின்றது மிக மிக அர்த்தமாக நம்ம தெரிஞ்சு நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்லதொரு பதிவோடு சந்திக்க வருகிற நண்பர்களே, வணக்கம்.